நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஸ்போக்கன் இங்கிலீஷை பழகணும் சொன்னால் நான் இப்போ டிக்டாக்லேயும் அவைலபிளாக இருக்கேன். அதுக்குரிய டிஸ்கிரிப்ஷனை நான் கீழே தரேன். என் அக்கௌண்ட்டுக்குரிய டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் அதுலேயும் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது முக்கியமான ஒரு பாடம். இப்போ இந்த முறை நம்ம எழுதிருக்கிற A-level எக்ஸாமில் ஜென்ரல் இங்கிலீஷில் காணப்படுற டெஸ்ட்டு 13ல் எதிர்பார்க்கக்கூடிய எஸ்ஏத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். இதே கொஷினை நீங்கள் இந்த எக்ஸாமில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்ன எஸ்ஏ அது எப்படிங்கிறத பற்றி நான் இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் போடுறேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். என்ன கொஷின் தான், ரைட் அண்ட் எஸ்ஏ த இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஆன் ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டிஸ். ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டிஸில் அந்த கிளைமேட் சேஞ்ச் அந்த வெதர் கண்டிஷன் அடிக்கடி என்ன செய்யுதுன்னா மாறுது. இதனால் ஏற்படுற தாக்கத்தை பற்றின ஒரு எஸ்ஏ தான் இந்த முறை அவங்க எதிர்பார்க்காங்க. அப்போ இதான் உங்களுக்கு வாரத்துக்கு 99% சான்ஸாக இருக்குது. அப்போ என்ன ஹெட்டிங்னா த இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஆன் ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டிஸ். இதை நம்ம பார்ப்போம் என்னென்னு சொல்லி. முதலாவது பேராகிராஃப் இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் எப்படின்னு பார்ப்போம். கிளைமேட் சேஞ்ச் is a serious issue for people in Sri Lanka. climate சேஞ்சுங்கிறது வெதர் சேஞ்சிங் ஒரு சீரியஸான பிரச்சனையாம். அந்த யார் மக்களுக்கு, ஸ்ரீலங்காவில் இருக்கிற மக்களுக்கு climate சேஞ்சிங் ஒரு பிரதானமான பாரிய அளவிலான ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறதா. இட் இஸ் கோசிங், இது நடத்தப்படுகிறது, இது ஏற்படுத்துகிறது. மோர் ஃப்ளட்ஸ், ஃப்ளட் என்று செல்லும்போது அது வெள்ளப்பெருக்களை ஏற்படுத்துதான். ட்ராட் என்று செல்லும்போது வறட்சிகளை ஏற்படுத்துதான், வறண்ட நிலங்களை ஏற்படுத்துது. அண்ட் ஸ்டோம்ஸும். தீஸ் வெதர், இந்த வெதர் சேஞ்சஸ் மாறுதாம், மேக்கிங் லைஃப் டிஃபிகல்ட். நம்ம முன்னொரு காலப்பகுதியில் இந்த காலம், இந்த மாதங்களில் நம்மளுக்கு வெயில் காலமும், இந்த காலம் நம்மளுக்கு கோடை காலம், இந்த காலம் மாறி காலம் சொல்லி நம்மளால் கெஸ் பண்ணலுமா இருக்கும். ஆனால் இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதால எது ரெய்னி சீசன், எது சம்மர் சீசன் சொல்லி நம்மளால் கெஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இது நம்மளோட வாழ்க்கையும் என்ன செய்தாம், கஷ்டப்படுத்துகிறதா. எஸ்பெஷலி ஃபார் ஃபார்மர்ஸ். அப்போ இதை யாரை பிரதானமாக தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா விவசாயிகளையா. கம்யூனிட்டிஸ் தட் டிபெண்ட் ஆன் ஃபார்மிங். அந்த கம்யூனிட்டிஸ், அந்த மக்கள் டிபெண்ட் ஆன் ஃபார்மிங், அந்த விவசாயத்தில் நம்பிக்கிறவங்க ஆர் ஃபேஸிங் த வேர்ஸ்ட் எஃபெக்ட். இதில் விளைவு மிகவும் பிரதானமான அந்த பாரிய அளவில் விளைவு ஃபேஸ் பண்ணுறாக்கள் இந்த ஃபார்மிங் செய்கிறாக்கள் தானே இது சொல்கிறாங்க. இப்படி நம்ம இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபை ஈஸியாக நீங்கள் எழுதிடுங்க. ஒன் மேஜர் ப்ராப்ளம் இஸ், ஒரு மேஜர் ப்ராப்ளம், ஒரு பெரிய பிரச்சனை ஃப்ளட்டிங் அண்ட் ட்ராட். ரெண்டுமே வருது. ஒன்று வெள்ளம் வாரதும் ஒரு பெரிய பிரச்சனை தான், அடுத்தது ஒரு வறண்ட நிலம் வாரதும் பெரிய பிரச்சனை தான். அப்போ ரெண்டும் வராமல் நடுநிலை இருக்கிறது தான் ஒரு கிளைமேட்டுக்கு சிறந்ததாக இருக்கும். கோஸ்டல் ஏரியான்னு சொல்கிற பீச் ஓரங்களில் லூசிங் லேண்ட், அது என்ன செய்யுதான், நிலங்களை இழக்குதான். பிகாஸ் ஆஃப் ரைசிங் சீ லெவல். இது கடல் நீர் மட்டம் உயரும்போது என்ன செய்யுதான், லேண்ட் கடல் உள்ளுக்காகும்போது நிலங்கள் இல்லாமல் ஆக்கப்படுதான். இன் ட்ரை ஏரியாஸ், அந்த வறங்க நிலங்களில் லாங் பீரியட்ஸ், அதிகமான காலங்கள் வித்தவுட் ரெயின்டா மழை இல்லாமல் மேக்கிங் இட் ஹார்ட் டு க்ரோ க்ராப்ஸ். இந்த மழை இல்லாத காரணமாக அந்த ஏரியா கடுமையான இறுகின காய்ந்த நிலங்கள் இருக்கிறதால க்ராப்ஸை, பயிர்களை வளர்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குதான்னு சொல்லி திஸ் லீட்ஸ் டு ஃபுட் ஷார்ட்டேஜஸ். இது ஃபுட் ஷார்ட்டேஜ்னா என்ன, உணவு பற்றாக்குறையும். பவர்ட்டி ஃபார் மெனி ஃபேமிலிஸ். இப்போ நிறைய மக்களுக்கு நிறைய குடும்பங்களுக்கு இது என்ன செய்யுதான், பவர்ட்டியையும் வறுமையையும் ஏற்படுத்தா. நீங்கள் என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னது ப்ராப்ளம், அடுத்த பிரச்சனை என்ன, இஸ் வாட்டர் ஸ்காசிட்டின்னு சொன்னது இல்லாமை, போதாமை. அடுத்த பிரச்சனை நீர் இல்லைங்கிறது தான். சேஞ்சிங் வெதர் பேட்டர்ன்ஸ், மாறுற வெதர் பேட்டர்ன்ஸ், காலநிலை மாற்றம் அடிக்கடி வித்தியாசமாக மாறுறதால கோசிங் அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால். நம்ம மழை காலத்தில் வெயில் அடிக்கிறதும், வெயில் காலத்தில் மழை அடிக்கிறதும் தான் இந்த வெதர் சேஞ்ச் ஆகிறதா இருக்கும். ஏஸ் அ ரிசல்ட், இதன் விளைவாக தேர் இஸ் நாட் இனஃப் வாட்டர். இதால் என்ன இல்லை, தண்ணி இல்லாமல் இருக்காம். ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் ஃபார்மிங், குடிப்பதற்கும் விவசாயம் செய்வதற்கு தண்ணி இல்லையா. அதன் விளைவாக சம் பீப்புள் ஆர் ஃபோர்ஸ்ட் டு லீவ். இந்த விளைவாக அந்த ஆட்கள் என்ன செய்கிறாங்க, லீவ், விட்டு போகிறதுக்கு தூண்டப்படுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க. தேர் ஹோம்ஸ் அண்ட் சர்ச் ஃபார் பெட்டர் லிவிங் கண்டிஷன். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த தண்ணி இல்லாத காரணமாக நிறைய பேர் தண்டை ஊரில் விட்டு போட்டு அவங்க வெளியூர்களுக்கு போகிறதாக இருக்கும். கடைசி நம்ம கன்க்ளூஷன் கொடுப்போம். இப்படி இன் கன்க்ளூஷன், climate change is causing serious problems in Sri Lanka. இதன் விளைவாக என்ன செய்தால் இந்த
இதன் விளைவாக climate சேஞ்ச் வந்து இலங்கையில் ஒரு பாரிய அளவிலான பிரச்சனையை ஏற்படுத்துதான், பர்டிகுலர்லி குறிப்பாக ஃபார் ஃபார்மிங் கம்யூனிட்டிஸ்ன்னு சொல்லி முதலாவது பேராகிராஃபை நம்ம என்ன செய்கிறோம் அதே மாதிரி எழுதிட்டு இந்த கவர்மெண்ட் நீட்ஸ் டு ஆக்ட் குயிக்லி டு ஹெல்ப் தீஸ் பீப்புள். இந்த கவர்மெண்ட் வந்து என்ன செய்யணுமா, அந்த மக்களுக்கு உதவி செய்யணுமா. ப்ரொடெக்டிங் த என்விரான்மெண்ட் and the people who depend on it is very important. இந்த சூழலையும் மக்களையும் என்ன செய்யணுமா, காப்பாற்றணுமா. Immediate action is needed to reduce the effects of climate change. வெதர் கண்டிஷன் மாறுறதால நிறைய பேர் பிரச்சனையை எதிர்நோக்குறாங்க. இந்த பிரச்சனைக்கு நம்ம ஒரு முடிவு ஒன்று எடுக்கணும்னா அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து அவசரமாக என்ன செய்யணுமா, இம்மீடியட் ஆக்ஷனை எடுக்கணுமான்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் பாடமாக்கி ஒரு ரஃப் பேப்பரில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அப்போ அதில் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியானதாக இருக்கும். சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கும், இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.